நிறைவு விழா கவியரங்கம் 100 ஆண்டு வாழ்ந்த மகன் பொதுவுடைமை போராடியவர் அரசியலை தூய்மைக்கும் நேர்மைக்கும் பேர் போனவன் திருவைகுண்டம் திருமகன் ஐயா நல்லவன் திருவடி போற்றி தோன்றுகிறேன் திருமணிக்கு கவிகை. ஒரே ஒரு கவிதையின் தலைப்பு இது. மண்ணுண்டு மலகனுண்டு மலையுண்டு தொடங்கி கவிதையை முடிப்பார். மாடுகள் உண்டு மலைகள் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு கடவுள் உண்டு. மழை என்று முடித்து வைக்க நம்மை மலைக்க வைப்பார். வேறு யாருமில்லை, அவர்தான் கலைஞரின் அடையாளம் பாப்பாக்குடி. கூறுதல் நம்ம செல்வமணி செல்வம் அவர் தரவில் கவி. வெள்ளட்டு பொதுவுடைமை பொது தலைப்பு அதுவாகும். படைப்புலக ஆக்கத்தில் எம் பங்களிப்பு இதுவாகும். வானத்தில் பெய்யும் மழை நீரும் வந்து இறங்கிடும் மண்ணும் வனத்தில் சிரித்து ஆடிடும் மலர் பொதுவானது, அதுவே பொதுவுடைமை. வானத்தில் பெய்யும் மழை நீரும் வந்து இறங்கிடும் மண்ணும் வனத்தில் சிரித்து ஆடிடும் மலரும் பொதுவானது, அதுவே பொதுவுடைமை. ஆடிவரும் காற்றில் அசைந்து வரும் தென்றலில் கூடுவது தேன சொல். ஓடி வரும் நெருப்பினில் ஓர் மொழியில் உலகமே சாம்பலாகும் அவலம். எல்லாமே இயற்கையின் விளையாட்டு. எடுத்து நலம் பயப்பது இயற்கை. விழுந்தவர் மீண்டும் எழுதிராத பொழுதுக்குள் புதைப்பதும் இயற்கை. எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து போகையில் அவ்வாறே. உள்ளவை யாவும் உலகுக்கு சொந்தம், எல்லோருக்கும் எல்லாமே பொதுவுடைமை. உள்ளவை யாவும் உலகுக்கு சொந்தம், எல்லோருக்கும் எல்லாமே பொதுவுடைமை. ஒக்க ஒன்று கூடி கூட்டமாய் காக்காயினம் கரைந்தோடும் பண்பும். ஒக்க ஒன்று கூடி கூட்டமாய் காக்காய் இனம் கரைந்தோடும் பண்பும் பகுத்துண்டு ஒன்றில் ஓடும் அறமும் வள்ளுவர் வந்ததோர் பொதுவுடைமை. பகுத்தறிவு சிகரம் சிங்கார வேலனார் சமூகவியல் அணுகுமுறையை கலை இலக்கிய பண்பாடு வழி பயணிக்க வித்திட்டவர் மார்க்சியத்தின் மாண்பாளர். கோவையில் பஞ்சாலை தொழிலாளர் போராட்ட குமரனுக்கு 1930களில் கண்ட ஜீவாவின் ஆவேச கவிவரிகள். காலுக்கு செருப்பமில்லை, கால் வைத்து கூடும் இல்லை, குளிக்கின்ற ஊழுக்கும் எரிக்கின்ற விழுதலில் புழுவாய் துடித்து இழைக்கின்றார் என்று உழைக்கும் வர்க்கத்திற்கு தம் ஆவேச படைப்பழக ஆக்கத்தால் எழுச்சியை தூண்டிய மனிதத்துவம் தாமரையும் கரையடைக்க பெருமன்றம் தந்த ஜீவாகும். சாதிய ஏற்றத்து தாழ்வுகளை சமூகத்தில் சமபார்வையில் வையத்தால் வாசிக்க கவி வடிவம் தந்த படைப்புலக வேந்தரே தமிழ் ஒன்று. சமூக யதார்த்தத்தை உழைக்கும் வர்க்கத்தின் வாழ்வை போற்றும் முற்போக்கு படைப்புலக பொதுவுடைமை பூக்களே ரகுநாதன் முத்தையாறு. ஆரம்பத்தில் இடதுசாரி சிந்தனையும் அப்புறமாய் வலதுசாரி பாதையில் ஓரமாய் பயணித்த உன்னத படைப்புலக வேதையை ஜெயகாந்தன். மேற்கூறிய படைப்பாளிகள் முற்போக்காளர் கட்சி இலக்கியத்திற்கு எதிரானவர். மேற்கூறிய படைப்பாளிகள் முற்போக்காளர் கட்சி இலக்கியத்திற்கு எதிரானவர். முற்போக்கு படைப்புகளை முனைப்போடு கூறிடவே பொதுவுடைமை ஓங்கி வளரும் வாய்ப்புகள் நன்றி.